ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமா இந்த சண்டே ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு மிஷினரியோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பேர் என்னன்னா சாது சுந்தர் சிங். அவர் எப்படி ஏசப்பாக்காக ஊழியம் செஞ்சாருன்னு பார்க்கலாமா? சாது சுந்தர் சிங் பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தார். அவங்க குடும்பம் சீக்கிய குடும்பம். அவங்க அம்மா வந்து சீக்கிய மதத்து மேலே ரொம்ப ஒரு பற்று வைத்திருந்தாங்க. ரொம்ப பக்தி வைராக்கியமும் அவங்களுக்கு உண்டு. அதனால் அவங்க பையனையும் அதே ஒரு பக்தி வைராக்கியத்தில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் சாது சுந்தர் சிங் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க மதத்தோட புனித நூலை வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த புனித நூலை படித்து முடித்தா மட்டும்தான் அவருக்கு வந்து சாப்பாடே அவங்க அம்மா கொடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு பக்தி வைராக்கியத்தில் அவரை வந்து வளர்த்தாங்க. சாது சுந்தர் சிங் சீக்கிய மதத்தோட புனித நூலை மட்டும் படிக்காமல் எல்லா மதங்களுடைய புனித நூலையும் படித்தார். ஆனால் அவருக்கு பைபிள் மட்டும் படிக்க பிடிக்கவே இல்லை. அவருக்கு கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கிடையில் சாது சுந்தர் சிங் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அங்கே வந்து அவருக்கு படிக்கிறதுக்கு ஒரு பைபிள் கொடுத்துருக்காங்க. அந்த பைபிளை படிக்க பிடிக்காம அவர் கிழிச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறமா நான் இனிமேல் கிறிஸ்டியன் ஸ்கூலில் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்றாரு. சுந்தர் சிங் இருந்த இடத்துல நிறைய மிஷினரிமார்கள் இயேசுவை பற்றி சொல்ல வந்தாங்க. ஆனால் அவருக்கு அது பிடிக்காம அந்த கூட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு கடைசியாக அந்த கூட்டம் வந்து அந்த மிஷினரிமார்களே துரத்துற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடுவாராம் ஃப்ரெண்ட்ஸ். நாட்கள் செல்ல செல்ல அவர் மனசுக்குள்ள ஏதோ சந்தோஷம் இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ அவர் என்னதான் ஒரு புனித நூலை படித்தாலும் அவருக்கு அந்த நிம்மதி கிடைக்கல. அப்போ எப்போதும் அவர் வந்து காலைல அதிகாலமே 3 மணிக்கெலாம் எந்திரிச்சுவார். அந்த மாதிரி எந்திரிச்சு அவர் வந்து கடவுள்கிட்ட முறையிடுறாரு. யார் உண்மையான கடவுளோ அவங்க எனக்கு தரிசனமாகுங்க அப்படின்னு சொல்லி முறையிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஏஸ்பா வந்து தரிசனமாகறாங்க. தான் கையில் இருந்த காயத்தை காமிக்கிறாங்க. அப்போ சாது சுந்தர் சிங், நீங்கள் தான் உண்மையான கடவுள் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஏசப்பாவை ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. சாது சுந்தர் சிங் ரட்சிக்கப்படும் போது அவரோட வயசு வந்து 16. அவங்க குடும்பத்தார் பயங்கரமாக எதிர்த்தாங்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க குடும்பத்தார் அவரை துரத்தி விட்டுறாங்க. சாது சுந்தர் சிங்கோட குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம். அவர்கிட்ட வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நீ தயவுசெய்து கிறிஸ்துவ விட்டுரு, நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், இந்த செல்வத்தெல்லாம் உனக்கே தரேன், நீ கிறிஸ்துவ பின்பற்றி போகாத அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் சாது சுந்தர் சிங் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இன்னும் அதிகமாக கிறிஸ்துவ வந்து பிடிச்சுக்கிட்டாரு. இன்னும் அதிகமாக பைபிள் வாசித்தாரு. அதனால அவரை வந்து வீட்டிலேருந்தே துரத்தி விட்டாங்க. சாது சுந்தர் சிங்கோட குடும்பத்தினர் அவரை வீட்டை விட்டு துரத்தின பிறகு அவர் வந்து ரொம்ப பசியினால் கஷ்டப்பட்டார். திரும்பவும் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு மகனாக போகாமல் ஒரு வேலைக்காரனாக அங்கே போய் சேர்ந்துறாரு. அப்போ வந்து அவங்க சொல்லி பார்க்குறாங்க, நீ தயவுசெய்து கிறிஸ்துவை விட்டுட்டு வந்துரு, நம்ம மதத்துக்கே வந்துரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை. இன்னும் அதிகமாக இயேசுவை வந்து விசுவாசிச்சாரு. சாது சுந்தர் சிங் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய குடும்பத்தினர் அவர் சாப்பிட்ற உணவில் பாய்சன் கலந்துட்டாங்க. இதை தெரியாமல் அவரும் அந்த உணவை சாப்பிட்றாரு. திரும்பி அதே நாளில் பிரச்சனை ஏற்படுது. அவருடைய குடும்பத்தினர் வந்து சாது சுந்தர் சிங்கை வந்து துரத்தி விடுறாங்க. அவரும் வந்து கிளம்பி ஒரு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து அந்த விஷ உணவை சாப்பிட்டனால அவருக்கு வந்து மயக்கம் ஏற்படுது. அப்போ பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து செக்கப் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் வந்து உயிரோட பிழைச்சதே ஒரு பெரிய மிராக்கல் தான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா தன்னை நம்பினவங்கள என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. அதுக்கப்புறமா சாது சுந்தர் சிங் தேவனை பற்றி அறியாத மக்கள்கிட்ட நான் எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு ஆப்கானிஸ்தான், டிபெட், லடாக், நேபாள் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிற மக்கள்கிட்ட ஊழியம் செய்தார் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லடாக், நேபாள், டிபெட் இந்த மாதிரியான இடங்கள்லாம் பனி பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அங்கே இருக்க கிராமங்களுக்கு அவர் வந்து ஊழியம் செய்ய போகும்போது அவர் வந்து பனிப்பாறைகளை வந்து கடந்து போகிற மாதிரி இருக்கும். அவர் வந்து காலில் வந்து செப்பல்லாம் போட மாட்டாரா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த மாதிரி பனிப்பாறைகளை கடந்து போகும்போது நிறைய தடவை அந்த பனிப்பாறைகள் வந்து அவரோட காலை வந்து கிழிச்சு அந்த கால்லேருந்து வர அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அவர் நடந்து போயிருக்காரா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சாது சுந்தர் சிங்கோட பேர் வந்து ரத்தம் கசிந்த அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாது சுந்தர் சிங் கிராமங்களில் ஊழியம் செய்யும் போது நிறைய கிராம மக்கள் வந்து அவரை வந்து ஏற்றுக்கொள்ளலை. நிறைய மக்கள் வந்து அவரை வந்து அந்த ஊரை விட்டு துரத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ரொம்ப பசியாக இருக்கும்போது ஏதாவது
ஏதாவது சாப்பிட தாங்க அப்படின்னு கேட்டா, அவருக்கு வந்து குடிக்க தண்ணி கூட குடுக்காம அவர வந்து தொரத்தியிருக்காங்க. ஆனா வந்து அவர் அதெல்லாம் கவலைப்படாம, இன்னும் அதிகமா இயேசுவுக்காக வந்து ஊழியம் செய்தாரு. சாது சுந்தர் சிங் முக்கியமா எங்க ஊழியம் செய்தாரு அப்படின்னா, டிபெட் அப்படின்ற இடத்துல ஊழியம் செய்தாரு. ஏன்னா, அங்க இருந்த ஜனங்கள்லாம் ரொம்ப பில்லி சூனியங்களுக்கும், பேய்களுக்கும் ரொம்ப அடிமையா இருந்தாங்க. அதனால அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னாரு. ஆனா, அங்க இருக்கிற மக்கள் வந்து அவர பிடிக்காம, அவர வந்து போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க. போலீஸும் அவர ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஜெயிலுக்கு போன பிறகு சாது சுந்தர் சிங் அங்க இருக்கிற கைதிகளுக்கு இயேசுவ பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்துட்டு இருந்த ஆஃபீசர்ஸ் வந்து அவர தனியா ஒரு மாட்டு கொட்டகையில அடைச்சு வச்சு, அவர் மேல இருந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு, அவர் மேல அட்டைப்பூச்சிய கொட்டுறாங்க. அப்ப அந்த அட்டைப்பூச்சிகள்லாம் வந்து ரத்தத்த உரிய ஆரம்பிக்குது. அப்ப அவர் ரொம்ப வீக் ஆக ஆரம்பிக்கிறாரு. அப்படியும் வந்து அவர் வந்து விடவே இல்ல. இன்னும் அதிகமா இயேசுவ துதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற ஆஃபீசர்ஸ்லாம் பார்த்துட்டு, இவர் வந்து என்ன பண்ணாலும் வந்து இவர் வந்து இயேசுவ வச்சு விடமாட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர விடுதலை பண்ணிருவாங்க. அவரு ஊழியம் செய்ய போகும்போது எப்போதும் வந்து குகையில தங்குவாரு. ஏன்னா வந்து பனி பிரதேசங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஹீட்ட நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அப்ப நம்ம குகையில போய் தங்கணும் அப்படின்னா, அங்க கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். அப்ப நம்ம பாடி ஹீட் வந்து மெயின்டெயின் ஆகும். அதனால அவர் வந்து குகையில போய் தங்கும்போது, அ ஒரு தடவ வந்து அவர் தங்குன குகையில வந்து சிறுத்தை இருந்திருக்கு. இன்னொரு தடவ புலி இருந்திருக்கு. இன்னொரு தடவ ஒரு விஷம் நிறைந்த பாம்பு கூட இருந்திருக்கு. ஆனா வந்து அந்த கொடிய விலங்குகளோட அவர் சேர்ந்து தங்கினாலும், அந்த விலங்குகள் அவர ஒண்ணுமே செய்யல. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா தன்னை நம்பினவங்கள என்னைக்குமே பாதுகாத்து கொள்ளுவாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கைவிட மாட்டாங்க. சாது சுந்தர் சிங் ஏசப்பாவுக்காக தீவிரமா ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது, நீ ஏன் வெளிநாட்டு கடவுளை இங்கே வந்து பிரசங்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிய மத குருக்கள் அவருக்கு வந்து தண்டனை விதிக்கிறாங்க. அது என்ன பனிஷ்மெண்ட்னா, சாது சுந்தர் சிங்கை ஒரு 40 அடி ஆழமுள்ள வறண்ட கிணற்றுல வந்து தூக்கி போடுறாங்க. அந்த கிணத்துக்குள்ள உளுந்தவங்க யாருமே திரும்பி வந்ததா கிடையவே கிடையாது. இவரையும் அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டு அந்த கிணத்தை வந்து ஒரு கல்லால மூடி வைக்கிறாங்க. விடிய காலை 3 மணிக்கு இருக்கும். அப்ப அந்த கல் வந்து திறக்கப்படுது. அப்ப யாரோ வந்து ஒரு கயிறை போட்டுட்டு விழித்துக்கொள் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. சாது சுந்தர் சிங் இதை பார்த்துட்டு அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே வந்துடுறாரு. மேலே வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்பதான் உணர்றாரு, ஏசப்பா தான் நம்மளை காப்பாத்திருக்காருன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அந்த இடத்துல நின்று ஏசப்பாவுக்காக சுவிசேஷம் சொல்றாரு. அப்ப நிறைய மக்கள் வந்து ஏசப்பாவை ஏத்துக்கொள்றாங்க. ஒரு நாள் சாது சுந்தர் சிங்கும் அவருடைய ஃப்ரெண்டும் ஊழியம் செய்றாங்க. அப்படி ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ராத்திரி ஆயிடுச்சு. சரி நம்ம ஒரு வீட்டில் தங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டு எஜமான் வந்து நீங்க எங்க வீட்டில் வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டு எஜமான் சொன்னபடியே அவங்களும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீடு ரொம்ப குட்டியா இருந்தது. அதனால அந்த வீட்டுக்குள்ள சாது சுந்தர் சிங் தங்குறாரு. அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு கட்டில் போட்டு அவருடைய ஃப்ரெண்டு தங்குறாரு. அப்ப வீட்டு எஜமான் வீட்டுக்கு வெளியே தங்குற சாது சுந்தர் சிங்கோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, இங்க கொஞ்சம் பாம்பு வரும், நீங்க கொஞ்சம் பார்த்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு எஜமான் கிளம்பி போயிடுறாங்க. சாது சுந்தர் சிங்கோட ஃப்ரெண்டுக்கு வந்து பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வீட்டு எஜமான் வந்து பாம்பு வரும் அப்படின்னு சொன்னனால. அதனால அவர் ப்ரேயர் பண்ணிட்டு பக்கத்துல வந்து ஒரு டார்ச் லைட்டை வச்சுட்டு படுத்து தூங்குறாரு. கொஞ்ச நேரம் தூங்குவாரு. ஒரு இலை அவர் மேல வந்து விழுந்தாலும் பாம்பு தான் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி பயந்து எந்திரிப்பாரு. பார்த்தா அங்க வந்து பாம்புலாம் வந்திருக்காது. அப்ப வந்து அவரு படுத்திருந்த அந்த கட்டிலுக்கு பக்கத்துல தான் அந்த வீட்டோட ஜன்னல் இருந்தது. அப்ப அந்த ஜன்னலுக்குள்ள வந்து எட்டி பார்க்குறாரு. அப்ப சாது சுந்தர் சிங் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் பயந்து பயந்து அப்பப்ப எந்திரிப்பாரு. ஆனா பாம்புலாம் வந்திருக்காது. அப்ப அவரு எந்திரிக்கும்போது அந்த ஜன்னலுக்குள்ள எட்டி பார்ப்பாரு. அப்ப சாது சுந்தர் சிங் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. விடியற்காலை 2 மணி இருக்கும். திருப்பி வந்து பாம்பு வந்துருச்சோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து எந்திரிப்பாரு. ஆனா பாம்புலாம் வந்திருக்காது. அப்ப வந்து எந்திரிச்சு அந்த ஜன்னலுக்குள்ள பார்க்கும்போது அப்பயும் சாது சுந்தர் சிங் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சரின்னு சொல்லி இவரும் வந்து அப்புறம் கொஞ்ச நேரத்துல இவரும் அசந்து தூங்கிருவாரு. காலையில இவரோட ஃப்ரெண்டும் சாது சுந்தர் சிங்கும் எந்திரிச்சிருவாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து சாது சுந்தர் சிங்கிட்ட கேட்பாங்க, ராத்திரி ஃபுல்லாக எனக்கு அவ்வளோவா தூக்கமே வரல. 2 மணிக்கு மேலே தான் நான் தூங்கியிருப்பேன். நான் 2 மணி வரைக்கும் உங்களை பார்த்தேன். நீங்கள் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தீங்களே, எப்படி உங்களால் ப்ரேயர் பண்ண முடிஞ்சுது? ஏன்னா நீங்களும் நானும் ஒன்றா தான் ஊழியம் செய்தோம். நான் ஊழியம் செய்ததை விட நீங்கள் தான் அதிகமாக ஊழியம் செய்தீங்க. உங்களுக்கு தான் அதிகமாக டயர்ட்னஸ் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி 2 மணி வரைக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க? என்னால் அப்படிலாம் ப்ரேயர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு வந்து சாது சுந்தர் சிங் கிட்ட கேட்டாரு. அப்ப சாது சுந்தர் சிங் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப பலவீனமா நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா அதுக்கப்புறமா ஏசப்பா எனக்கு ஒரு புது பெலன் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாது சுந்தர் சிங் பதில் சொல்றாங்க.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சாது சுந்தர் சிங் டயர்டாக இருக்கும்போது கூட ஏசப்பா அவருக்கு புது பலன் கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணனா நமக்கும் ஏசப்பா பலன் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாது சுந்தர் சிங் வைராக்கியமாக ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்ததுனால தான் பஞ்சாப்ல இன்னைக்கு வரைக்கும் நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு எழுப்புதல் இருக்கோ அதே மாதிரி பஞ்சாப்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாபில் எழுப்புதல் வர காரணம் சாது சுந்தர் சிங்கோட ஊழியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பக்தி வைராக்கியமாக ஊழியம் செய்துட்டு இருந்த சாது சுந்தர் சிங் 1929ஆம் ஆண்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நான் இந்த மாதிரி டிபெட்டுக்கு திரும்பவும் ஊழியத்துக்கு போகிறேன், நீ எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுக்கப்புறமா சாது சுந்தர் சிங்கை பற்றி எந்த ஒரு கருத்தும் நமக்கு இல்லை. அவர் எப்படி இறந்தாரு அப்படின்றது கூட நமக்கு இன்னும் தெரியல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இரத்த சாட்சியாக மறிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அவர் இயேசுப்பாவால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவரோட மரணத்தை பற்றியான ஒரு தெளிவான கருத்து நம்மக்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த மிஷினரியோட வாழ்க்கை வரலாற்றுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்துலையும் ஏசப்பாவை விட்டு கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, அவருக்காக நம்ம தைரியமாக ஊழியம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இங்கே சொன்னால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாவது, சாது சுந்தர் சிங்குக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சோ அந்த எல்லா பிரச்சனையிலேருந்தும் அவரை பாதுகாத்தாரு. அதே போல் நம்மளையும் ஏசப்பா பாதுகாப்பார் ஃப்ரெண்ட்ஸ். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, நான் உங்களுக்காக வாஸ்து காமிக்கிறேன். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் மீட் பண்ணலாம். பாய்.